a grand clubhouse or a spacious kitchen that serves? Choose wisely. Get highest carpet area up to 70% only in a Jain's home. சீனா மற்றும் துருக்கிக்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் வழங்கும் மூன்றாவது நாடு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நாடும் எதிர்ப்புகளையும் பாதிப்புகளையும் சந்திக்குமா என்பதை பார்க்கலாம். பாகிஸ்தானின் ராணுவ சக்தியை அதிகரிக்க 3 நாடுகள் ஆயுதங்களை வழங்குகின்றன. சீனா, துருக்கி தவிர மற்றொரு நாடும் உள்ளது. அது நெதர்லாந்து. சீனாவிற்கு பிறகு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வழங்கும் இரண்டாவது மிகப்பெரிய நாடாக இருக்கிறது. கடந்த 2020 முதல் 2024 வரையிலான தரவுகளின்படி சீனா 81 விழுக்காடு, நெதர்லாந்து 5.5 விழுக்காடு, துருக்கி 3.8 விழுக்காடு ஆயுதங்களை வழங்கியுள்ளன. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்று நெதர்லாந்தும் பாகிஸ்தானுக்கு பல ஆண்டுகளாக கடல்சார் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. தற்போது 2 புதிய போர்க்கப்பல்களை பாகிஸ்தானுக்கு கட்டிக் கொடுக்கிறது. இதன் காரணமாக துருக்கியைப் போலவே மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் இந்தியாவால் நெதர்லாந்தும் எதிர்காலத்தில் சிக்கலுக்கு ஆளாகலாம் என்று பேசப்படுகிறது. நெதர்லாந்துடன் இந்தியா ஆண்டுக்கு 1.83 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் செய்கிறது. ஆனால் ஐரோப்பா முழுவதும் சேர்த்து பாகிஸ்தான் வெறும் 1.25 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கே வர்த்தகத்தை செய்கிறது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் நெதர்லாந்து சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியா நெதர்லாந்து உறவுகளை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்ல நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கோஃப் காட்டிய உறுதி பாராட்டத்தக்கது என்றார். சீனா மற்றும் துருக்கி போல அரசியல் நோக்கங்களோ இந்தியாவுடன் மோசமான உறவுகளோ நெதர்லாந்துக்கு இல்லை. மேலும் நெதர்லாந்து இந்தியாவின் பாதுகாப்பு சந்தையில் நுழைய விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்தியாவின் பொருளாதார அழுத்தம் மூலம் பாகிஸ்தானுடனான நெதர்லாந்தின் ஆயுத உறவு எதிர்காலத்தில் சீர்திருத்தம் செய்யப்படலாம் என்ற நம்பிக்கை உருவாகிறது. இல்லையெனில் துருக்கியைப் போலவே அதிக எதிர்ப்பையும் பாதிப்பு வாய்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் என்றே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். A grand clubhouse or a spacious kitchen that serves? Choose wisely. Get highest carpet area up to 70% only in a Jain's home.